Hi dear students, in this session we are going to study about standard 8 unit 4 heat. So as we know already that all the substance is made up of atoms and molecules. So in these atoms and molecules will always in the vibratory motions. Due to these vibratory motions that it will produce that heat energy. ஸோ வைப்ரேட்டரி மோஷன்ஸ் இஸ் நத்திங் பட் இப்போ நார்மலாக இப்போ நம்ம கையை நம்ம நல்லா தேய்ச்சோம் அப்படின்னு வச்சிங்களேன், பச்சை பார்த்தோம் அப்படின்னா அதில் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம கையில் உள்ள ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து மூவிங் விச் மீன்ஸ் தட் வைப்ரேட்டரி மோஷன்ஸ் இஸ் அண்டர்கோ வைப்ரேட்டரி மோஷன்ஸ் தட் ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நம்மளுக்கு இந்த ஹீட் எனர்ஜி அப்படின்றது it flows from hot substance to cold substance. Then another one, hot regions to cold regions. So நமக்கு hot junction இருந்து cold junction or hot region to cold regions வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி ஒரு தண்ணி வந்து ஒரு மேடானதுலேருந்து எப்படி பள்ளத்துக்கு வருதோ அதே மாதிரி ஹாட் டு கோல்டு ஜங்ஷன்ஸ் இட் ஃப்ளோ ஃப்ரம் தட். இன் திஸ் லெசன்ஸ் அபவுட் ஹீட், that what are the changes involved in the heat energy, then how we can measure the heat energy, change in energy, we are going to learn these lessons. Yeah. Second thing, what are the changes, effect of heat? Effect of heat energy. So effect of heat. So the based on this three effect of heat we are going to discuss now. First one is expansion, and another one is increase in temperature. Increase in temperature, and third one is expansion, increase in temperature, and last one change of state. Change in state. So what are the changes in state we are going to learn these lessons. So first one is that is expansion. So expansion is nothing but book itself on that they given on activity or இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்டாண்டில் வந்து நம்மளுக்கு ஒரு ரிங் இருக்குது, ஒரு மெட்டல் ரிங் இருக்குது. இந்த மெட்டல் ரிங்குக்குள்ளே ஒரு மெட்டல் பாலை வந்து நம்ம உள்ளே த்ரோ பண்ணுறோம். ஸோ we can keep inside that ring, it will flow from easily. When before we given to that heat energy, because of that cold fit throw. நார்மலாக நம்ம ஒரு மெட்டல் பால் எடுத்துகிட்டு அந்த மெட்டல் பாலை ஹீட் இல்லாமல் நம்ம இந்த ரிங்குக்குள்ளே உள்ளே அனுப்பணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகிட்டு வரும். தென் சேம் திங் we can take in that metal ring, we can inside it இந்த மெட்டல் பாலை வந்து நம்ம ஹீட் we apply to the heat, we given to the heat to the metal ball. அப்போ இந்த மெட்டல் பால் என்ன ஆகும், it receive some heat energy, it gain heat energy.
ஸோ இந்த ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணதுக்கப்புறம் இது உள்ளே போகும்போது ஸோ இட்ஸ் நாட் ஃபிட் த்ரோ திஸ் மெட்டல் ரிங். இந்த மெட்டல் ரிங்குக்குள்ளே வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிங் இருக்குது, அந்த ரிங்குக்குள்ளே உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னா இது வந்து ஹீட்டாக இருக்கும்போது ஈஸியாக உள்ளே திரும்ப இப்படி வெளியில் வராது. ஸோ அது உள்ளேயே அந்த ரிங்குக்குள்ளேயே உள்ளே இருந்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் why this like will happen means due to this heat we given to the heat energy means that metal ball will expand. So metal ball வந்து expand ஆக ஆரம்பிக்கும் start to expand and start to vibrate inside that molecules everything. So அப்போ நமக்கு இந்த ரிங்குக்குள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக அட்டாச் ஆகிடும். Then it will lost heat energy. So it will lost that heat energy means ஹீட் எனர்ஜி அதில் இந்த மெட்டல் பால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது திரும்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஆக்டிவிட்டி தே புக் இட் செல்ஃப் தே கிவன் யூ ஹாவ் டு read and go through and remember that. About expansions that we know about one thing, that the electric wire is used for long distance transmissions of electricity will expand during daytime and contract at night. ஸோ நமக்கு டே டைமில் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், நைட் டைமில் நமக்கு கான்ட்ராக்ட், நைட் டைமில் சுருங்கும், டே டைமில் நமக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ தட் இஸ் வை தே வில் நாட் பி செட் வெரி டைட்லி. அதனால தான் நம்மளுக்கு லாங் டிரான்ஸ்மிஷனில் நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இல்லாமல் லேசாக அது கொஞ்சம் அதாவது நாட் செட் பி வெரி டைட்லி, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் இஃப் தே ஆர் செட் வெரி டைட்லி மீன்ஸ் தே வில் பிரேக் அண்ட் வென் தே கூல் அட் வெரி நைட். நமக்கு நைட் டைமில் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ சுருங்க ஆரம்பிக்கும் போது பிரேக் ஆகும். ஸோ தட்ஸ் வை டியூ டு தட் எக்ஸ்பான்ஷன் they will not set B at very tightly. In this related to expand. Next we are going to discuss about rise in temperature. So I think in your book itself given one activity, that easy experiment only. The cup of water will be heated means we have to note the temperature. So temperature will increases or decreases. We have to calculate that. Based on that, when the water or tea or coffee, we can take any substance. Then when the water is heated, the molecules receive the heat energy. Molecules on the water molecules on they receive the heat energy. In this heat energy increases in the kinetic energy of the molecules. ஸோ அந்த இப்போ ஒரு வாட்டர் மாலிகூல்ஸில் ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல்ஸ் kinetic energy of the molecule will be increases. So due to this kinetic energy of the molecule will be more, or the molecules receive more energy, which means the temperature of the water is also increases. So this shows that heat energy cause increase the temperature. அப்போ நமக்கு ஹீட் எனர்ஜியை வச்சு தான் நம்ம டெம்பரேச்சரை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆர் இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர். Next thing we are going to discuss about change of state. So state, as we know that state three different states: solid state, then liquid state, and gaseous state. So solid, liquid, gas. So in the state la வந்து என்னென்ன changes நடக்கும் அப்படின்றத due to heat. So what are the changes? Now we are going to learn this concept. So I think activity 3 book itself given ஒரு ice cube எடுத்துட்டு ஒரு container எடுத்துட்டு அதை நம்ம heat we given to the heat, அந்த ice cube என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். So we given that more heat energy means
கொஞ்சம் நேரம் கழிச்சு அது என்ன வேப்பர் ஆகிடும். ஸோ ஹீட் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகும் போது அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைய ஆரம்பிக்கும். ஸோ வாட் யூ அப்சர்வ் due to given we given in case given to the heat to ice cube means the volume of water in the vessel, the glass vessel decreases. Volume of the water வந்து decrease ஆகும். So what do you understand from this activity? We understand the heat energy cause change in the state of substance. ஒவ்வொன்றா மாறிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு சாலிட் எடுத்தோம், அது லிக்விடாக மாறுது, அந்த லிக்விட் வந்து கேஸாக மாறுது. ஸோ அது புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட் இஸ் வை திஸ் ஹேப்பன் இன் தட் வி கிவன் டு த ஹீட் எனர்ஜி மீன்ஸ் ஒரு ஐஸ் க்யூப்லேருந்து நம்ம ஹீட் கொடுக்கும்போது த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு ஐஸ் க்யூப்பில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது இட் வெரி ஹை அண்ட் த மாலிகுல்ஸ், வாட்டர் மாலிகுல்ஸ் பிட்வீன் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இஸ் மோர். ஸோ தே ஆர் க்ளோஸ் டுகெதர். அதனால் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். Then when we heat them, the force of attraction between the molecules decreases and ice cubes becomes water. ஸோ நம்ம ஹீட் கொடுக்கும்போது அதோட அட்ராக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா the force of attraction between the molecules வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு அது வாட்டராக மாறுது. ஸோ ஐஸ் கியூப் வந்து வாட்டராக மாறுது. தென் அந்த வாட்டராக மாறுறது அகெயின் வி given to the more heat energy means that force of attraction is very very less and it will form to the gaseous state. கேஸ்க்கு வேப்பர் ஆகிடும், நம்மளுக்கு அது gaseous ஸ்டேட்டாக மாறிடும். ஸோ due to this based on these observations, from this we understand that heat energy cause change in that state of substance. ஒவ்வொரு ஸ்டேட்டுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் எப்படி அப்படின்னா. ஸோ ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மே டேக்ஸ் பிளேஸ் டியூ டு ஹீட் எனர்ஜி. வாட் இட் இஸ் வி ஆர் கோயிங் டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாலிட் டு லிக்விட், மெல்டிங். சாலிட் டு லிக்விட் and liquid to gas, that is vaporizations, and solid to gas, that is sublimations, and gas to liquid, that is condensation. Then liquid to solid, that is freezing, we know that. Then gas to solid, that depositions. So deposition is nothing but gas to solid ku convert agum. So solid to liquid, that is melting. சாலிட் டு லிக்விட்னா நம்ம ஒரு சாலிட் ஐஸ் கியூப் எடுத்துக்கிட்டு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிக்விடாக சேஞ்ச் ஆகும். ஸோ வி கிவன் டு த ஹீட் எனர்ஜி மீன்ஸ் லிக்விடுக்கு சேஞ்ச் ஆகும். தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மெல்டிங். அதை நம்ம மெல்டிங் சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் மெல்டிங் மீன்ஸ் த சப்ஸ்டன்ஸ் பிகம் சாலிட் டு லிக்விட் சேஞ்சஸ் மீன்ஸ் தட் இஸ் நோன் அஸ் மெல்டிங். தென் வேப்பரைசேஷன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் ஒரு லிக்விடாக உள்ளது. இப்போ இந்த லிக்விடுக்கு வந்துருச்சு, இந்த லிக்விடுக்கு வந்துச்சு, இந்த லிக்விட் வந்து இப்போ கேசியஸ் ஸ்டேட்டாக மாறுது. ஸோ கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும்போது தட் இஸ் வேப்பரைசேஷன். ஸோ ஒரு சாலிட் எடுத்துக்கிறோம், அந்த சாலிட் டைரெக்டாக கேஸுக்கு மாறுச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் அப்படி சொல்லுவோம். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு சாலிட் எடுக்கிறீங்க, அது டைரெக்டாக வந்து லிக்விடாக மாறாமல் டைரெக்டாக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா தட் இஸ் சப்ளிமேஷன். ஸோ தென் கேஸ் டு லிக்விட், கேஸ் வந்து லிக்விடாக மாறுச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் கண்டென்சேஷன். ஒரு கேசியஸ் ஸ்டேட் எடுத்துக்கிறோம், அந்த ஸ்டேட் வந்து ஈவன் லிக்விடாக மாறுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த கண்டென்சேஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு மாறுச்சு அப்படின்னா தட் கேஸ் இஸ் கன்வெர்ட் டு லிக்விட், தட் இஸ் கண்டென்சேஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு மாறுச்சுன்னா தட் இஸ் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் லிக்விட் டு சாலிட், தட் இஸ் ஃப்ரீசிங். லிக்விட் வந்து சாலிடாக நம்மளுக்கு மாறுறது வந்து ஃப்ரீசிங். ஃப்ரீசரில் நம்ம வச்சுருப்போம்னு சொல்கிறது பார்த்தீங்களா. ஸோ அதான் ஃப்ரிட்ஜில் நம்ம இது பண்ணுறது ஃப்ரீசிங். ஒரு லிக்விட் வந்து சாலிடாக நமக்கு மாறுது. தென் திஸ் ஆர் ஆல் ஈஸி கான்செப்ட் ஒன்லி. ஸோ கேஸ் டு சாலிட், ஒரு கேஸ் வந்து சாலிடாக மாறுது அப்படின்னா தட் இஸ் டீபோசிஷன். ஸோ டீபோசிஷன் நத்திங் பட் நமக்கு வந்து அந்த கேசியஸ்லேருந்து சாலிட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா கீழே அடியில் நம்மளுக்கு அந்த டஸ்ட் மாதிரி கிடைக்கிறது தான் தட் இஸ் solid, gas to solid, that is deposition. So these are all change in state related to heat energy. Next thing we are going to learn about transfer of heat.
transfer of heat which is nothing but அந்த heat வந்து ஒன்றுக்கு ஒன்று பரிமாறிக்கிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஒன்று ஒன்றும் மாறிக்கிறோம். ஸோ தட் இஸ் known as transfer of heat. அது how that transfer of heat will happen, the methods, which means three things in that we are going to learn about. So if the heat energy is supplied to any substance, we given to the heat any substance means it will be transferred from one part of substance to another part. So it takes place in different ways depending on the state of substance. In this three ways of transfer of heat, first one is that is conduction, second one is convection, and third one is radiations. So conduction means conduct பண்றது. So convection we are going to discuss. Then radiations, due to radiations how will that heat transfer we are going to learn.